வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நாம் தமிழர் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க பிஜேபி கூட தஞ்சடைஞ்சிட்டாங்க தாவேகா அப்படின்னு. ஸோ அதை பற்றின முழு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த தொகுப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே நாம் தமிழர் கட்சிக்காரங்களை எதுக்கு பெற்று விட்டாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் வசப்பாரத்துக்கு தான் பெற்று விட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. அது மாதிரி தம்பிகள் வசைப்படிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன் வசைப்படினா, இன்னொரு பக்கம் இடும்பவனம் கார்த்திக் வசைப்படிக்கிட்டு இருக்கிறாரு. என்னதையா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. லூசு பையன் ஒரு கட்சியோட தலைவரை லூசு பையன் சாவணும் பிடிக்கணும், அவன் பிடிச்சி உள்ளா, அதாவது ஒரு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்களே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தம்பிகள்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள்? ஸோ அது மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு மாதிரி தாவேகா பாஜக கூட சரண்டர் அடைஞ்சிங்க மாதிரி இவங்க திமுக கூட சரண்டர் அடைஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழும்ப தான் செய்யுது. ஏன்னா எங்கே போனாலும் சரி விஜயை மட்டுமே தாக்கிறத பொழப்பாக வச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜிக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி எப்படி அந்த இடத்துல வந்தார் உடனடியாக அப்படின்னு கேட்டால், எங்கே வந்தாலும் குத்தம் வரலனாலும் குத்தமா, ஏன் வந்தாருன்னு எப்படிங்க கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஆதரவாளராக மாறிட்டார் சீமான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தம்பிகள் ஒரு பக்கம் எதிர்ப்பாளராக, அதாவது தாவேகாவுக்கு எதிர்ப்பாளராக இருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு மனுஷனுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த நபர் திடீர்னு திமுக பக்கம் சாய்வாரோ அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சுகள் இருக்குது. ஆனால் சாய மாட்டார். ஏன்னா அவருடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிச்சிடவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் அவர் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாரு, அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது மற்றவங்க யாரும் அதிகமாக வாங்கிடக்கூடாது. குறிப்பாக திமுகவை எதிர்த்தோ இல்லை அதிமுக எதிர்த்தோ யாரும் வந்துடக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற அப்படி வந்தாங்கன்னா அவங்க வாக்கு எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்துடணும், நம்ம பக்கம் கவனம் திருப்ப வச்சிடணும். ஸோ புதுசாக மாற்றம் அப்படின்ட்டு யாரும் உருவெடுத்து ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல சீமான் அவர்கள் தெளிவாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இவ்வளோ நாளாக அதிமுகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ திமுகவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கிறாரு. ஏன்னா அதிமுகவில் இவ்வளோ நாளாக அம்மா காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அதிமுகவுக்கு இத்தனை நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ அங்கே யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஐயாவே ரொம்ப அழகாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. கேள்வியெல்லாம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இப்போ காசும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? ஸோ நம்ம அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? அறிவாலயத்துக்கு தான் போய் ஆகணும். அறிவாலயத்தில் போய் அங்கே காசு கொடுக்குறவங்கள்ட்ட பார்த்து நம்ம அப்படி தான் வாங்கி, ஸோ அவங்களுக்கு எதிராக நம்ம கூவுறதை நிறுத்திட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக நம்ம கூவணும். அதே சமயம் நம்ம தனித்து தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறத தம்பிங்களுக்கு புரியும் வைக்கணும். அவருக்கு இருக்கிற டாஸ்க் மிகப்பெரிய டாஸ்க் என்னென்ன அப்படின்னா, இங்கே நம்ம தனித்து தான் அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தையும் உருவாக்கணும். அதே சமயம் நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தம்பிகள் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாரு. அதை சரியாகவே செய்கிறாரு. இல்லைன்னா இந்நேரம் திமுகவுக்கு ஆதரவாக இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழும்ப தானே செய்யும். ஸோ இப்படி ஒரு பக்கம் இவங்களுடைய பழக்கமே இதுதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதை கண்டுக்க வேணால் விட்டுறலாம். ஏன்னா இதெல்லாம் திருந்தாதுங்க. கடைசி வரைக்கும் தான் கட்சியும் வளராதுங்க. ஏன்னா அடிப்படை உறுப்பினரே போடாமல் வச்சுருக்கிற ஒரே ஒரு கட்சி 15 வருஷமாக இது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். இதுக்கு பேசாமல் மற்ற கட்சி மாதிரி ஏதோ கூட்டணி வச்சு 1-2 சீட்டை ஜெயிச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லதேச்சு பண்ணலாம். அதுவும் இது பண்ணாதுங்க. கடைசி வரையும் தன்னுடைய வருமானத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு சீமான் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானு. அதுக்கேற்றாப்புல இந்த தம்பிகளும் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாவம் இங்கே யாரெல்லாம் தப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே இருக்கிற முதல் கட்ட 2ஆம் கட்ட நபர்கள் எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா யூடியூப் சேனலோ ஏதோ ஒன்று ரன் பண்ணி பேச்சாளரோ மேடை ஊராக போய் பேசி அவங்க இன்கம்மை பார்த்துருவாங்க. ஆனால்
இங்கே மற்ற தம்பிகள் அவங்கள நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா, அவங்களுடைய நிலைமைலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறது தான். அவங்கள்ட்டருந்து நிதித்திரள் அப்படின்னு வாங்கிட்டு இருப்பாங்க, அதை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும். கடைசியாக வந்து சுத்தமாக நம்பிக்கையே விற்று போய் சரிப்போ நம்ம புதுசாக வேறு கட்சிக்கு போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இந்த 15 வருஷமாக ஆகியிருக்கு. ஸோ இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். காரணம் விஜய் அவர்கள் வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அதனால். ஸோ இப்படி தான் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறது என்னென்னா, இங்கே வந்து யார் எதிர்த்து கேள்வி கேட்குறது? அதாவது ஒரு நீதிபதியே இவ்வளோ மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை கண்டனம் தெரிவிக்கிறாரு. கண்டனம் தெரிவிக்கிறதோட இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன் அரெஸ்ட் பண்ணல, ஏன் வந்து பஸ்ஸை பறிமுதல் பண்ணலை, இது மாதிரி கேள்வியெல்லாம் வந்து நீதிபதியே கேட்குறாரு. அதுக்கு இன்னொரு அதாவது யூடியூப் தளங்களில் வேற ஒரு நீதிபதி ஐயா சொல்கிறாரு, வழக்கறிஞர் சொல்கிறாரு, இது மாதிரி இந்த வரையறைக்குள்ளே அவங்களுக்கு வராது, ஆனால் அதையும் தாண்டி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மாரிதாஸ் அவர்கள் ஒரு சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது நேற்றைய பதிவிலே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப தெரிஞ்சவங்க கேட்குறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி எக்கடா கட்டு போட்டு அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னா, அவங்களும் திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ விஜய் அவர்களும் திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய்க்கு எதிரி 2 பேருமே அப்படின்ட்டு அவர் ஆல்ரெடி எல்லா மேடையிலுமே பதிவு பண்ணிட்டு தான் வராரு. ஒரு எதிரி வந்து திமுக அப்படின்னா இன்னொரு எதிரி வந்து பாஜக அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே அவர் பதிவு பண்ணிட்டு தான் வராரு. ஸோ அப்படி பண்ணுறவருக்கு பிஜேபி வந்து ஹெல்ப் பண்ணுது, பிஜேபி வந்து அவங்க கூட நிற்கிது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாலுமே கொஞ்சம் கேட்குறப்ப நகைச்சுவையாக தான் இருக்குது. ஏன்னா மேடைக்கு நம்ம எதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவங்கள வந்து எப்படி இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணி குறித்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, இங்கே வந்து நாம் தமிழர் கூட வேறு எந்த கட்சியும் கூட்டணி போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும், டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வச்சுருக்கிறாரு, சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கண்டிப்பாக டிசம்பர் மாதம் முடிஞ்ச பிறகு எண்டில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. டிடிவி தினகரனும் அதை தான் சொல்லியிருந்தார். ஸோ அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய நிலைப்பாடும் அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி அரசியல் வட்டத்தில் ஒரு சிலத்தவங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து அவங்க சரியாக தான் போயிட்டு இருந்தாங்க. அதே சமயம் தளபதி விஜய் அவர்களுடைய நிலைப்பாடும் சரி, அவருடைய சுற்றுப்பயணமும் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கரூரில் நடந்த இந்த யாருமே எதிர்பார்க்காத இந்த சம்பவத்தினால நிறைய மாற்றங்கள் வந்து தாவேக்கால நடந்திருக்கு. ஏன்னா அடுத்த முறை சந்திக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், இன்னும் பெட்டராக யாருக்கும் எந்த சேதாரமும் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன்னா ஆலோசனை கூட்டங்கள்லாம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும், நம்பிக்கையோடு இருங்க. ஸோ அதே சமயம் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.